ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 3 டாட் ப்ளவுஸு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங் வச்சு நம்ம தைச்சது அது எல்லாம் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு ஷோல்டர் பக்கம் பின் பண்ணிக்கணும். பின் பண்ணதுக்கப்புறம் இப்படி வச்சிங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரைட் சைடு கொக்கி இருக்குது. நம்ம நார்மலாக வந்து லெஃப்ட் சைடு தான் கொக்கி வைப்போம். அப்போ இந்த பக்கத்தை வச்சு தான் நம்ம அளப்போம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கிறதுனால நம்ம அந்த பக்கம் தான் வச்சு அளக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரைட் சைடு எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா விரித்து போட்டுக்கோங்க, சுருக்கம் இல்லாமல். இப்போது சென்டர் டாட்டு நம்ம சென்டர் டாட்டு தான் மார்க் பண்ண போகிறோம். அது கரெக்டாக வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ டாட் எந்த இடத்துல இருக்கோ அதிலிருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் அது எவ்வளோன்னு மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் நம்ம உள்ளே போயிடும் இல்லைங்களா? மடித்து தைக்கிறப்ப பீஸ் கொடுக்குறப்ப, கொக்கி பீஸ் கொடுக்குறப்ப, அப்போ அதை செய்து 3/4 வச்சுட்டு அடுத்தது அதோட சென்டர் லைன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே ஒரு 1/2 இன்ச்சு போயிருக்கும். பார்த்திங்கன்னா 1/4 இருக்குது. 1/4 மார்க் பண்ணிவிட்டு அதேவே அடுத்து 1/4, அப்போ 2 பக்கமும் ஈவனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாட்டுக்கு அந்த பக்கம் டாட்டுக்கு அடுத்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ அந்த தேர்டு டாட்டு நம்ம சென்டர் டாட்லேருந்து லாஸ்ட் டாட்டுக்கு பார்த்திங்களா, அதிலேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணிடணும். இவ்வளோ தான் நம்மளோட ப்ளவுஸு. இந்த எக்ஸஸ் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஜாயிண்டு 1/2 இன்ச் இருக்குது, அது வந்து ஜாயிண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட லென்த்து இப்போ வந்து கீழே நம்ம மார்க் பண்ணிட்டோம். அந்த சென்டர் டாட்டோட ஹைட்டு எவ்வளோ அப்படின்னு நம்ம இது பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு ப்ளவுஸு. அதுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு பார்த்திங்கன்னா வருதா பாருங்கள், 3 இன்ச் இருக்குது. 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச் வந்து உள்ளே போயிடும். 2.5 இன்ச்சு நம்மளுக்கு ரெடி அளவு 2.5 இன்ச்சு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ 3 டாட் அந்த டாட்டுக்கும் ஹூக் பீஸுக்கும் சென்டரில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். டாட்டோட சென்டரை மடிச்சுட்டு ஷோல்டரை அதுக்கு நேராக மடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம மடிச்சிருக்கிற அளவு கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அந்த டாட் முடியுது பார்த்திங்களா, அதிலிருந்து நம்ம ஹூக் பீஸ் வரையும் பார்த்திங்கன்னா 4 தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து 4.5 இருக்குது. நம்ம 1/4 இன்ச் தையலுக்கு போயிடும். அப்போ ஒரு 1/4 இன்ச் மடித்து இழுத்துட்டு 4.25 வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக 4 இன்ச்சு தையல் போக 4 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த லைன் வருது. அப்போ என்ன பண்ணோம்னா அந்த லைனுக்கு நேராக சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நம்ம வந்து எல்லா டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடில் வர டாட் வந்து 2.5 இன்ச்சு வைப்போம். 2.5 இன்ச்சு வச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் ஆம் ஹோல் டாட்டு இதுக்கும் பார்த்திங்கன்னா 2 இருந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் 2 இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கும் 2 இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதையும் நம்ம செக் பண்ணிக்குவோம். 2 இருக்குதா, இல்லை அதை விட அதிகமாக வச்சுருக்காங்களா, இல்லை கம்மியாக வச்சுருக்காங்களா, அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. இப்போ பார்த்திங்கன்னா சென்டர் டாட்டுக்கும் சைடு டாட்டுக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா 2.5 இன்ச் இருக்குது. நம்ம 2 தான் வச்சுருக்கோம். அப்போ 2.5 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். சென்டர் டாட்டுக்கும் சைடு டாட்டுக்கும் 2.5 இன்ச்சு கேப் இருக்குது. நம்ம 2 இன்ச்சு தான் வச்சு மார்க் பண்ணோம். 2.5 இன்ச்சு இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லாத்துலேயும் ஊசி விட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஊசியாக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா க்ளீனாக தெரியும். இந்த மாதிரி விட்டு நீங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து மாறாது. கரெக்டான அளவும் நம்மளுக்கு கிடைச்சிடும், ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எல்லாமே குத்தி எடுத்துகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த லைனில் எப்படி நல்லா தெரியுதுன்னு. இப்போ இதை அப்படியே நம்ம
ஜாயின் பண்ணிட வேண்டியதான். எந்தெந்த இடத்துலலாம் ஹோல்ஸ் இருக்கோ அதை ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈவனான 2 பக்கம் ஈவனாக இருக்கிற டாட்ஸ் வந்து கிடச்சிரும். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் நம்ம பின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் விரித்து வச்சு பார்த்திங்கன்னா அந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்போ நம்ம தைக்கிறப்ப ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.